ரூபாய் 4 கோடி வழக்கு தொடர்பாக மீண்டும் சம்மன் அனுப்ப தற்போது சம்மன் அளிக்க திட்டம் தீட்டப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். 3 பேரின் வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்து அடுத்த கட்டமாக நயினார் நாகேந்திரன் மற்றும் அவரது உறவினருக்கு சம்மன் அளிக்க சிபிசிஐடி திட்டமிட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்கங்க. கடந்த 6ஆம் தேதி சென்னையில் இருந்து திருநெல்வேலிக்கு சென்ற ரயிலில் கணக்கில் வராத 4 கோடி ரூபாய் பணத்தை சிலர் எடுத்துச் செல்வதாக தேர்தல் பறக்கும் படையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து தேர்தல் பறக்கும் படையினர் அந்த ரயிலில் இருந்த 3 பேரிடம் மற்றும் அந்த பணமானது 4 கோடி ரூபாயானது பறிமுதல் செய்யப்பட்டது. பிடிப்பட்ட பணமானது நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமானது என்று புகார் எழுந்த நிலையில் அதனை அவர் மறுத்திருந்தார். எனினும் பணத்தை எடுத்து சென்றவர்கள் நயினார் நாகேந்திரன் ஓட்டுநர் மற்றும் உதவியாளர் என்று தகவல் வெளியானது. இந்த நிலையில் இந்த வழக்கானது தாம்பரம் காவல் நிலையம் சார்பாக விசாரித்து வந்த நிலையில் இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டு தற்போது இந்த விசாரணையானது துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த விசாரணையானது தற்போது நடைபெற்று வருகிறது. நேற்று கிட்டத்தட்ட இந்த விசாரணையானது கிட்டத்தட்ட 3 பேரிடம் நடைபெற்றது. சதீஷ், நவீன், பெருமாள் ஆகிய 3 பேரிடம் கிட்டத்தட்ட 10 மணி நேரமாக இந்த விசாரணையானது நடைபெற்றது. இந்த விசாரணைக்கு பின்பு மீண்டும் சம்மன் அளிக்க அந்த 3 பேருக்கும் அளிக்க முடிவு செய்திருப்பதாகவும் இவர்களிடம் மீண்டும் அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தை குறுக்கு விசாரணை செய்து பின்பு மீண்டும் விசாரணைக்கு அழைக்க உள்ளதாக சிபிசிஐடி அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். செல்போன் உரையாடல்கள் கைப்பற்றியிருப்பதால் அது தொடர்பாகவும் மீண்டும் விசாரணை மேற்கொள்ள இருப்பதாக சிபிசிஐடி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இவர்களும் பணத்தை கொடுத்தது யார், நெல்லையில் யாரிடம் பணத்தை கொடுக்க சென்றனர் என்பது தொடர்பாகவும் விசாரணை நடைபெற இருப்பதாகவும் இவர்களின் வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்து அடுத்த கட்டமாக நயினார் நாகேந்திரன் உறவினர் முருகன் மற்றும் நெல்லை வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சம்மன் அளிக்க இருப்பதாக சிபிசிஐடி திட்டமிட்டிருப்பதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கு. நேற்று 10 மணி நேரம் நடைபெற்ற அந்த 3 பேரிடம் விசாரணையானது நடைபெற்றிருந்த நிலையில் மீண்டும் சம்மன் அளித்து அவரிடம் விசாரணை நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்த கட்டமாக இந்த வழக்கானது அடுத்த கட்ட நகர்வுக்கு சென்று இருப்பதாக சிபிசிஐடி அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.